அருள்செல்வி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேசுகிறேன். இப்பொழுதுதான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முத்தியால்பட்டியில் ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தலால் சித்திரவதைப்பட்டு சாகடித்து அதை வாய்க்காலில் போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணி அந்த குழந்தைய அவ்வளோ எல்லாருமே ஒரு பாண்டிச்சேரியே ஏன் நாடே தமிழ்நாடுலேருந்து இங்கேருந்து எல்லாருமே விசாரித்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு மறுபடியும் அந்த காயங்கள் எல்லாருக்கும் ஆறுறதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இப்போ ஒரு 6 வயசு குழந்தைய ஒரு ஆசிரியரால் இந்த பாலியல் துன்புறுத்தப்பட்டு இவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டால் அப்போ பெண்களுக்கு இந்த பாண்டிச்சேரியில் சட்டப்பூர்வமாக என்ன பாதுகாப்பு இருக்கிறது? அந்த அடிப்படையில் குற்றவாளியை ஜாமீனில் வெளியில் விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் பெண்கள் அமைப்பெல்லாம் சேர்ந்து கோர்ட்டில் ஒரு மனு கொடுக்கும் பொழுது எங்கள் மேலே குற்றம் சாட்டி அதை திசை திருப்பும் வகையில் இவங்கெல்லாம் வேற எதுக்கும் வந்திருக்காங்க, கோர்ட்டை அவமதிக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் எதுவுமே செய்யலை. பதாதையை வச்சுக்கிட்டு எங்களுடைய கோரிக்கையை முன் வச்சோம், அவ்வளோதான். சட்டெல்லாம் போடலை. அந்த பதாதையை பிடுங்குற நேரத்தில் அது ஒரு சின்ன சலசல் வந்தது. நாங்கள் வெளியில் எங்களுடைய கோரிக்கையை ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். திசை திருப்பவை எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஒரு அந்த 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 விஷயத்தை வேறு மாதிரி கொண்டு போனாங்க. அதனால் எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டது. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அதையும் வாபஸ் வாங்கிட்டு எங்களுக்கு பிரச்சனை தான் முக்கியம், அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு இன்றைக்கி மனு வாங்கிட்டு கையில் வெளியில் வந்துட்டோம். அதான் எங்களுடைய